கலர்ஸ் புது ஃபேஷனோட சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. சென்னை சில்க்ஸ் ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இன்று பிரம்மாண்டமாக தொடங்க உள்ள நிலையில் அங்கு அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு அரங்குகள் மற்றும் அதன் சிறப்புகள் குறித்து விளக்குகிறார் எமது தலைமை செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தற்போதைய விவரம். வணக்கம். தற்போது நாம் சென்னையில் இருக்கக்கூடிய நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இருக்கின்றோம். இந்த இடத்தில் தரைதளத்தில் தமிழ்நாட்டிலே தற்போது இயங்கி வரக்கூடிய 200க்கும் மேற்பட்ட அந்த பெருநிறுவனங்களுடைய அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரங்குகள் ஒவ்வொன்றிலும் அவர்கள் தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனம் தொடங்கியது எப்படி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி திட்டங்கள் என்னென்னலாம் இருக்கின்றது, என்னென்ன தேவையான சிறப்பு ஏற்பாடுகள் இருக்கின்றது என்பது குறித்தெல்லாம் விளக்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது வெளிநாட்டில் தொழில் முதலீடு செய்வதற்காக வரக்கூடிய நபர்கள் இங்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே செயல்பட்டு வரக்கூடிய அந்த நிறுவனங்களுடைய முக்கிய அதிகாரிகளை சந்தித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சிறப்பு அம்சங்கள் அவற்றையெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள். நாம் தற்போது பார்க்கின்றோம், தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இதில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு இருக்கின்றது. அது 2 சக்கர வாகனமாக இருந்தாலும் 4 சக்கர வாகனமாக இருந்தாலும் அதற்கு தேவையான உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இருக்கின்றது. தமிழ்நாட்டில், அதாவது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் தொழிற்சாலைகள், தொழில் உற்பத்தி அதிகம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அதற்கான சான்றுகளாக தமிழ்நாட்டில் இயங்கி வரக்கூடிய முன்னணி நிறுவனங்களுடைய சார்பிலே இந்த அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை, தொழில்நுட்பங்களை இங்கே பயன்படுத்துகிறார்கள், ஒருவேளை பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே வந்தால் அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை இங்கிருந்து பெற முடியும், அதாவது அவர்களுக்கு தேவையான உதிரி பாகங்களோ அவர்களுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு தயாரித்து கொடுக்கின்றோம் போன்ற விவரங்களையும் அவர்கள் சொல்ல இருக்கின்றார்கள். இது போன்ற பல்வேறு விஷயங்களையும் இங்கே செய்வதற்கான, விளக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் தொழில் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான பல்வேறு விதமான உதிரி பாகங்கள் தேவைப்படும். அதே போல தமிழ்நாட்டில் ஏற்கனவே இங்கே பணியாற்றி வரக்கூடியவர்கள், தொழில் முதலீடுகளை செய்தவர்கள், அவர்கள் தரக்கூடிய ஊக்கம், அந்த ஊக்கத்தின் காரணமாக அவர்கள் தைரியமாக தொழில் தொடங்க முன்வருவார்கள். அவர்கள் இங்கே வந்தபோது என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ், என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தமிழக அரசு சார்பிலிருந்து செய்து கொடுக்கப்பட்டது என்பதையெல்லாம் அவர்களும் விளக்க இருக்கிறார்கள். அதற்கு சான்றாகத்தான் இந்த தரைதளத்திலே நாம் தற்போது பார்க்கக்கூடிய இந்த அரங்குகள் இருக்கின்றது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கி இருக்கக்கூடிய பல்வேறு வெளிநாட்டை சார்ந்த நிறுவனங்கள் சார்பிலும் அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ட்ரோன் தொழில்நுட்பம் பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டில் வெகு வேகமாக வளர்ந்து வருகின்றது. நம்முடைய பாதுகாப்புத்துறை, டிஃபென்ஸாக இருக்கட்டும், அதே போல விவசாயம் உள்ளிட்ட பல துறைகளிலும் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அதற்கு சான்றாக இங்கே ட்ரோன் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் தயாரித்து கொடுக்கிறார்கள் போன்றவற்றையெல்லாம் விளக்குவதற்கும் சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இன்று காலை சரியாக 10 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் பேச இருக்கிறார்கள். இறுதியாக முதலமைச்சர் பேச இருக்கின்றார். இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டினுடைய சிறப்பு அம்சங்கள் பொறுத்தும் தமிழ்நாட்டில் நீங்கள் ஏன் முதலீடு செய்ய வேண்டும் என்பது குறித்தெல்லாம் முதலமைச்சர் விரிவாக விளக்க இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து இந்த அரங்குகளுக்கு வெளிநாட்டை சார்ந்த முதலீட்டாளர்கள் வருவார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த ஒவ்வொரு அரங்குக்கும் சென்று இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். அதன் மூலமாக ஒரு விரிவான விளக்கம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே அவர்கள் இங்கே என்ன மாதிரியான முதலீடு செய்யலாம் என்று திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு சந்தேகங்கள் கூட விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில், தெளிவு பெறக்கூடிய வகையில் இந்த விஷயம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டை பொறுத்தவரையிலே ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக நடத்தி முடிக்க வேண்டும் என்பதற்கும், வெற்றி பெற்ற ஒரு மாநாடாக இது அமைய வேண்டும் என்பதற்கும் தமிழக அரசு மிக சிறப்பான பல்வேறு முயற்சிகளை எடுத்து வந்திருக்கின்றது. அதனுடைய இறுதியான ஒரு வடிவத்தை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.